அமோகமா கலெக்ஷன் வரணும் தாயே. சவாரி வரலன்னு வருத்தப்படுறாரு பாரு. என்னடா பாக்குற? அழைச்சி தொடிடா. நல்லா தொடச்சிட்டேன் தாயே. வல்லவனாவும் நல்லவனாவும் எவனுமே என் ஆட்டோ பக்கம் வந்துடக்கூடாது. வரவன் பீட்டு கேட்க கூடாது. இல்ல என் பொழப்பு போடும் தாயே. அங்கிள் அங்கிள் இன்னைக்கு வருமா? அங்கிள் இந்த பலூனை கொஞ்சம் ஊத்திட்டாங்க என் தங்கச்சி பாப்பா விளையாடுறதுக்கு. போடா. ஏதோ சின்ன பையன் ஆசைப்படுறான், ஊதி கொடு. 2 அக்கா ஒரே கல்ல 2 மாங்காய். சரியான இடம்தான். இவனை மடக்கி சின்ன மச்சான நம்மளுக்கு ஆக்கிட வேண்டியதுதான். ஊதி கொடுக்க சொன்ன சும்மா 9 போடா போடா திமிரு பிடிச்சவன. என்னவும் மேல விழுது. చొక్కా అక్కడ చూడు, வேலை செய்யற நீ అక్కడ చూడు. மொவனே இரு உன் தலையில மாட்டற. అర్థమైంది రాజా. பார்த்தா தங்க தட்டிலே வீழ்த்திடுச்சே. புடிச்சே நசுக்கி பெசிந்து சாப்பிட வேண்டியதான். மாசமா தை மாசம். இவ்வளவு மோசமா இருந்துட்டு என்ன வேலை செய்யற? இல்ல காப்பாத்துங்க. ஐயோ என்ன காப்பாத்துங்க. அவளை விடாதீங்க. இருங்க நான் போய் போலீஸ் போடுங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே, அதான் வாயிலே போட்டாங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ. ஏய் திவ்யா, உன் போன் சைலண்ட்ல இருக்குடி. அப்படியா? உனக்கு கால் வந்திருக்கு. இந்தா கூட. ஓகே, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சு, வரேன்டி. சரி. ஹலோ ஹலோ என்ன செல்லோ? என்ன யாரு? பேச செல்லோ. ஹலோ 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 யாரு? ஹலோ யார் பேசுறீங்க? உன்னை கட்டிக்க போற மாமன் தாண்டி பேசுற. என்னடி குரல் தெரியலையா? ஏய் யாரு? ஜானிடி. அதுக்குள்ள மறந்துட்டியா செல்லம்? நீயும் ஃப்ரெண்டும் மகாவும் ரொம்ப ஆடுறீங்களாமே. போலீஸ் வர கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கீங்க. யார் இதை உங்ககிட்ட சொன்னா? ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த ஆட்டோக்காரன் வயிறு திமிரில் தானே ஆடுறீங்க. மகாவை தூக்கி காட்டுறேன். ஹலோ ஹலோ. ஏய் திவ்யா, ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடி போன்ல. ஏய் சொல்லுடி. ஜானி என்ன மிரட்டுறான்டி. ரொம்பவே பயமா இருக்கு. கள்ளச்சாரம் காசுனால அந்த மாதிரி அவனை லாக்அப்ல தூக்கி போடியா. ஜீப் எடுத்துன்னு போ. சார் என்னம்மா, என்ன வேணும்? சார் அந்த ஜானி என்னையும் என் ஃப்ரெண்டையும் மிரட்டுறான் சார். அந்த பயத்துல என் ஃப்ரெண்டுக்கு ஜுரம் வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கான். இமிடியேட்டா ஆக்ஷன் எடுங்க சார். எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பெரிய இடத்துல மோதுறீங்க, உங்களுக்கு உயிர் மேல பயம் இல்லையா? இங்க நீ வந்து ஜானிக்கு தெரிஞ்சா உன்னை உயிரோடு எரிச்சிடுவாரு. போமா, பெருசா வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. சார் போன்னு சொல்றல. ஏய் மகா, என்ன ஒரு மாதிரியா பேசுற? நான் இப்ப கோவில்ல தான் இருக்கேன். எனக்கு மனசே சரியில்லை மகா. என்னாச்சு? நம்ம 2 பேரையும் கொல்ல போறதா ஜானி மிரட்டிட்டு இருக்காண்டி. எனக்கு பயமா இருக்குடி. வயிறு இருக்கும்போது நீ ஏன்டி பயப்படுற? வைரத்தை நீ பாத்தியா? இன்னைக்கு தாண்டி வைரத்துக்கிட்ட என் லவ் சொல்ல போறேன். ஹலோ ஏய் திவ்யா, என்னாச்சுடி? திவ்யா என்னாச்சு? எங்க டவர் ரொம்ப வீக் ஆயிடுச்சுடி. ஆல் தி பெஸ்ட் டி. ரொம்ப தேங்க்ஸ் டி. தைரியமா இருடி. நீ ஒன்னும் கவலைப்படாதடி. வைரம் வந்ததும் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன சரியா? ஹலோ வைரு, ஃப்ரீயா இருக்கியா இல்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்க மகா, சொல்லு. 5 மணிக்கு உன்னை கொல்லிமலை மேல மீட் ஓ, பண்ணணும். கொல்லிமலையா? என்ன 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 விஷயம்? கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். கண்டிப்பா வந்துடுறேன். சொல்லு மகா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். நீ என்ன விஷயம்? நீங்க கேட்ட டீடைல்ஸ் ரெடியா இருக்கு. ஓ குட். இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பேங்காக்ல இருந்து மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு டாக்டர் இங்க வராரு. அவரு ஜானியையும் முனிஷேகரையும் சீக்கிரட்டா மீட் பண்றாரு. அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். முக்கியமா
இதுல இப்போ ஒரு பெரிய பொலிட்டிஷியன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓ, அவனை வச்சுதான் இவனுங்களாம் ஆடுறானுங்கன்னு நினைக்கிறேன். ஆ? அவங்க சென்ட்ரல் லெவல்ல கூட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்கலாம். இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். புரியுதா வைரம்? இந்த கொடுவா எவ்வளோமா? கொடுவா 300, கட்லா 200, இருக்கட்டும், இது 350. இதுல 1 கிலோ போடுமா? ஹலோ. 1 செகண்ட் மகா. மா, இதுல போட்டு வைங்க. அதோ வந்துடுறேன். சொல்லு மகா. முக்கியமான டீடைல்ஸ் மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அவங்க போட்டோட இருக்கு. வெரி குட் வெரி குட். அப்புறம் இன்னைக்கு 5 மணிக்கு மீட்டிங் இருக்கு மகா. 5 மணிக்கா? ஆமா, 5 மணிக்கு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஓகே வைரம். சொக்கன்னு சொல்ல வேணாம். மீட்டிங்க்கு சொக்கன்னு வரலையா? அவரை வேற வேலை விஷயமா அனுப்பியிருக்கேன். ஓகே வைரம். பாய் மகா. வைரம், நான் ஒரு சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். முனிஷேகரும் பைரவும் இப்போ ஒரு சில விஷயங்களை சேர்ந்து பேசிட்டு இருக்காங்களாம். இவன் தான் முனிஷேகரா? போட்டோவோட போட்டிருக்காங்க. ஓ, அந்த ஜானிய பத்தியும் போட்டிருக்கேன். சரி சரி, முதல்ல இந்த முனிஷேகரை தூக்கணும், அப்புறம் இவனுங்களுக்கு வைக்கலாம் செக். அந்த ஆண்டவன் சொல்றான் இந்த வைரம் முடிக்கிறான். வட்டா எப்படியோ அசோக் நகர்ல ஒரு பங்களா வாங்கிட்டேன். அண்ணா நகர்ல ஒரு பங்களா வாங்கி கொடுப்பா. உனக்கு 100 தேங்காய் உடைக்கிற பிள்ளையாரப்பா. நீயே ஒரு புறம்போக்கு. புறம்போக்கு லேண்ட்ல பட்டா போட்டு விற்கிறியா? உனக்கு நான் பட்டா போடுறேன். யார்ப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? துப்பாக்கி. சூடு. துப்பாக்கியா? ஒழுங்கா வண்டில இரு, இல்ல உன் மூளை செதறிடும். ஏந்துக்கடா. ஏந்துக்கடானா போகலாம். வெளியே வந்துருமே. சரணாக புடி. இவனை ஜீப்ல போறீங்க. அவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் வேணும். சொல்லு, உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் பாத்துக்கிறேன், புரியுதா? சொல்லிடுறேன்பா, எல்லாத்தையும் சொல்லிடுறேன்பா.
ம் டே எப்போ பார்த்தாலும் தின்னேக்கிற அண்ணன்டா சொல்லுங்கண்ணே. ஏய் ஏன்டா என் ஃபோனை எடுக்கல? அண்ணே நான் பசங்க கூட சரக்கு அடிச்சுக்கிறேண்ணே. சொல்லுங்கண்ணே. டேய் அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அதான்டா அந்த மகா அந்த ஆட்டோ அடியா ஆமாண்ணே. அவளை உடனே தூக்கிட்டு. அண்ணே அதில் ஒரு பிரச்சனைண்ணே. என்னடா பிரச்சனை? அண்ணே அந்த ஆட்டோக்காரன் கூடயே சுத்தினுக்கிறானே. எங்க போனாலும் அது கூடயே சுத்துதுண்ணே. எப்படின்னா தூக்குறது? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்கெட்சை போட்டு தூக்குறீங்க. அந்த பொண்ணு செத்த செய்தி எனக்கு வரணும். புரியுதா? மார்க்கெட் வச்சு முடிச்சிடுறேண்ணே. முதல்ல அதை செய். முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேண்ணே. சரிடா. எல்லாத்தையும் நீ துண்ணு. அந்த தின்ன ஓலி ஷிட். நான் ரமேஷ் பாப்பா தனியா போகுது. ஆட்டோக்காரனை காணோம். தூக்கிட வேண்டியதுதான். என்னடா அவரோட கடையில் வேலை செய்கிறாளோ? சைலண்டாக இரு. சைலண்டாக என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வந்துட்டு இருக்க அமைதியாக இரு. தனியாக எங்கே போகிறான்னு தெரியலையே. ஒருவேளை ஆட்டோக்காரன் பாரா பார்த்துட்டு இருப்பானோ? டே எதிர்க்க ஆட்டோ வருது, பார்த்து உஷாராக பண்ணணும். இல்லை அவன் இல்லைப்பா. தம்பி காசுப்பா. என்ன மகா இன்னைக்கு லீவா? ஓகே ஓகே ஜாலியா இருங்க ஜாலியா இருங்க. அப்புறம் ஓ பாலாஜிக்கு கூட லீவு. ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுங்க. வயிறு என்ன சொல்றது புரியுதம்மா? ஆமா பின்னாடி யாரோ வர்ற மாதிரி தெரியுது. என்ன சொல்றாரு மகா? பின்னாடி யாரோ இருக்காங்க பாரு. ஆமா 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 பாலாஜி அங்க பாரு பின்னாடி பாரு. மகா பாலாஜி பின்னாடி பாரு. அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரு. பாருங்க பின்னாடி பாருங்க. அங்க பின்னாடி பாருங்கன்னு சொல்றல. பின்னால உங்க பின்னால. ஏய் பாலாஜி. ஏய் மகா. பெட்ரோல் கொண்டு வந்து பாடியை எரிச்சிடலாம். மகா 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 ஐயோ மகா. ஹலோ என்ன திவ்யா சௌக்கியமா? ஃப்ரெண்ட் மகாவை மேல்லோகத்துக்கு அமிச்சது நான் தான். இங்க பாரு, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போலீஸ்க்கெல்லாம் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என் முதல் கட்ட வேலை மகாவை மேல அனுப்புனது. என் ரெண்டாம் கட்ட வேலை என்ன தூக்குறது. என் இறுதி கட்ட வேலை வைரத்தையும் கும்பலையும் மொத்தமா தூக்குறது. ஹலோ ஹலோ